வாங்கம்மா வாங்க வாங்கய்யா வாங்க. மீன் வாங்கலையோ மீன். வாழை மீன், வேலை மீன், வஞ்சர மீன், பூச்சி மீன், மட்டி மீன், சாலை மீன், சொரா மீன், நண்டு, எறா. மீன் வாங்கலையோ மீன். சாலை மீன் 10 ரூபாய்க்கு 4 சாலம்மா. மீன் வாங்கலையோ மீன். வாங்கம்மா வாங்க வாங்கய்யா வாங்க. மீன் வாங்க வாங்க. தரமான கடல் மீன்கள் வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்கம்மா. மீன் வாங்கலையோ மீன். தரமான சுவையான கடல் மீன்கள் வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்கம்மா. 100% ஐஸ்ல வைக்காத சுத்தமான மீனுமா. கடல்ல இருந்து பிடிச்சு அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்கம்மா வாங்க. சுவையான சத்துக்கள் நிறைந்த கடல் மீன்கள் வாங்கி சாப்பிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. மீன் வாங்கலையோ மீன். சாலை மீன் 10 ரூபாய்க்கு 4 சாலம்மா. மீன் வாங்கலையோ மீன். வாங்கம்மா வாங்க. கடல் மீன் வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. என்ன மீன்கார சின்ன பொண்ணு, போன வாரம் ஆளையே காணுமே. இக்கா மீன் பிடிக்க தடை உத்தரவு போட்டிருந்தா பத்தியலா, அதனால மீன் பிடிக்க முடியலக்கா. மீன் பிடிமாடு கிடைச்சாதானே நாங்க மீன் விற்க வர முடியும். ஓ அப்படியே. போன வாரம் ஒன்ன வேற காணலையா. சந்தைக்கு மீன் வாங்கலாம் அங்க போன பத்துக்க, அங்கேயும் மீன் இல்ல பத்துக்க. சந்தையில எப்படிக்கா இருக்கும், யாருமே மீன் பிடிக்க வேற போல. மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே வந்திருந்தாலும் இந்த ஐஸ்ல வச்சு ஒரு வாரான மீனாதாக்கா இருக்கும். ஆமாம்மா, ஒரே நாட்டம். அப்படிதான் மீன் கிடந்துச்சு அன்னைக்கு. நம்ம கிட்ட பாருங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இருக்கும். கடலை மீன் பிடிச்சதான் நேரம் நம்ம தெருக்கு தான் விற்க கொண்டு வரேன். ஆமாம்மா மீன்கார சின்ன பொண்ணு, உங்ககிட்ட மீன் வாங்கினா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். சரிக்கா. இன்னைக்கு என்ன மீன் வாங்க போறிய? மற்ற நாளை விட இன்னைக்கு நிறைய மீன் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. ஆமாக்கா, போன வாரம் ஃபுல்லா மீன் கொண்டு வரல பத்தியலா. எப்படி எல்லாரும் மீன் வாங்குவ, அதான் எல்லாருக்கும் தேவையான நிறைய மீன் நிறைய வகையும் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு இந்த வெலை மீன் தாபாத்துக்கு ஒரு 1.5 கிலோ போலத்தா. இக்கா ஒரு பெரிய விலை மீன் இருக்கு, எடுத்துக்கிறீங்களாக்கா? 1 கிலோ கூட தான்க்கா வரும். ஏமாம்மா, இந்த பெரிய மீனை எடுத்து போடுறத பார்த்துக்க. வேலை மீன்ல சின்ன சின்ன மீனா எடு, அப்பதான் எனக்கு வெட்ட தெரியும் பார்த்துக்க. இவ்வளோ பெரிய மீன் நான் வெட்டிக்கிட மாட்டேன். இக்கா நான் வேணா வெட்டி தரட்டுமாக்கா? இல்லம்மா வேண்டாம். பெரிய மீன் துண்டா இருந்தா பார்க்க கறி மாதிரி இருக்குமா, நல்லா இருக்காது. சின்ன சின்னதா வட்ட வட்டமா வெட்டி வச்சதான் பார்க்க நல்லா இருக்கும். பரவாயில்லையக்கா, மீன் நல்லா ரசிச்சு தான் வாங்கி சாப்பிட்றிய. பார்க்க அழகா இருந்தா இப்போல சாப்பாட்டையும் பிளேட் திங்குதுவே. நீ சின்ன மீனாவே தாமா. சரிக்கா, எடை போட்டு இப்போ தாரேன். வேற ஏதாவது மீன் வேணுமா? லட்சுமி வேற மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்துக்க. அவளுக்கு ஒரு சத்தம் கட்டாம நான் பாட்டுக்கு வந்து வாங்கிட்டு இருக்கேன். நீ நிக்கியா, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரி நீங்க போங்கக்கா, நான் மீனை எடை போட்டு கட்டி வைக்க, நீங்க வீல கூட்டிட்டு வாங்க. 5 நிமிஷமா இந்த ஓடி வந்துடுறேன். மீன் வாங்கலையோ மீன். சாலை மீனுமா 10 ரூபாய்க்கு 4 சாலை. நல்ல தரமான மீன்கள் வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. தரமான கடல்சார் மீன்கள் சாப்பிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. மீன் வாங்கலையோ மீன். வாழை மீன், வெலை மீன், மட்டி மீன், பூச்சி மீன், சொரா மீன், நண்டு, எறா. மீன் வாங்கலையோ மீன். ஏ லட்சுமி, வேகமா வாட்டி. இந்த மீன் கரப்புல எவ்வளவு நேரம் நிற்கும்? பரவாயில்ல, இருக்கட்டுக்கா, அவங்க மெதுவாவே வரட்டும். உனக்கு வேற நேரம் ஆகலாமா? 4 தெருக்கு போய் வேற மீன் விற்கணும். அவ இப்ப வந்துருவாமா. சீக்கிரம் வான்னு சொன்னா ஆடியா செஞ்சு மெதுவா தான் வருவா பத்துக்க. நீ ஒன்று நினைச்சுக்காத, இப்ப வந்துருவா. ஏன் லட்சுமி, சீக்கிரம் வா. ஏன் கோமையக்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிய? மீன் தானே நிக்க சொல்லிருக்கியல்ல, அவன் நிப்பா. நான் பொறுமையாவே வந்து வாங்கிக்கிறேன். ஏன் லட்சுமி, அந்த பிள்ளை 4 தெருவுக்கு மீன் விற்க போவோம். நீ வாங்கிட்டே 1 மணி நேரம் நிக்க வச்சா அந்த பிள்ளை பாவம் இல்லாம. அவளுக்கு மீன் விற்கணும், அவன் நிக்க தான் செய்வா. நான் பொறுமையா தானே மீனை பார்த்து வாங்க முடியும். எல்லா வேலையும் அப்படியே போட்டு வந்தா யார் பாப்பா? இக்கா பரவாயில்லக்கா, இருக்கட்டும். வாங்க, உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க. என்னது மீன் வண்டி பார்க்க எப்படி இருக்கு? கழுவி சுத்தமா வைக்க மாட்டியோ? இக்கா எப்படி கலனாலும் மீன் இருக்கிற தண்ணி வடிஞ்சு இப்படி தாங்க துரு பிடிச்சு கிடக்கும். டெய்லி வேலைக்கு வர மாதிரி வண்டியை கழுவி தாக்கா எடுத்துட்டு வருவேன். என்னத்தை கழுவி கொண்டு வந்தியோ? ஆமா, என்னது மீன் மேல ஒரு ஈயா முச்சு கிடக்கு? மீனை எப்படி திறந்து வச்சா எடுத்துட்டு வருவா? ஈ முச்ச பொருள் யார் வாங்குவா? நல்ல சுத்தமான மீன் கத்திட்டே வர. இது என்ன சுத்தம்? மீனெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. கழுவி எடுத்துட்டு வர மாட்டியோ? மன்னிச்சுக்கங்கக்கா, மீன் அழுக்கா கொண்டு வந்தது ஏன் தப்பு தான். அடுத்த வாட்டி நல்லா ஊர்வசி சோப்பை வாங்கி நுர வர மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டி கொண்டு வரேன். சோப்பு நுரையில முக்கி கொண்டு வரியா? மீனுக்குள்ள சோப்பு வர அடிக்கும். அந்த மீன் எப்படி திங்கிறது? இக்கா கையால பிச்சு வாயில தின்னுங்கக்கா. கையால பிச்சு திங்கணுமா? எனக்கு தெரியாதாக்கும். தெரியாம தான் இத்தனை வருஷம் தின்னுட்டு இருக்கணும். மீன் அழுக்கா இருக்குன்னு சொன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு வரணும். அதை விட்டுட்டு ஊர்வசி சோப்பை போட்டு நுரையில முக்கி எடுத்துட்டு வருவான்னு கேட்கா. இக்கா இவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருக்கா? இவகிட்ட எதுக்கு நான் மீன் வாங்கணும்? ஏ லட்சுமி, நீ தானே சொன்னா மீன்கார பொம்பளை வந்தா சொல்லு நான் மீன் வாங்கணும்னு. அதான் நான் உன்னை கூப்பிட்டேன். மீனை கூப்பிட்டுட்டு என் கையில கூப்பிட்டு எதுக்கு மீன் வாங்க சொல்றேன்னு கேட்கா. ஐயோ, இந்த குண்டு பொம்பளை வேற அவன் முன்னாடி சொல்லி தொலைஞ்சிட்டு அவள் இப்ப நம்மகிட்ட சண்டைக்கு வருவாளே. இக்கா நான் மீன்காரங்க வந்தாதானே சொல்ல சொன்னேன். ஒரு நல்ல மீன்காரர் வந்தான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. இவகிட்ட போய் வாங்க சொல்றியே. லட்சுமி, சின்ன பொண்ணு நல்ல மீன் கொண்டு வராம யாரும் இதே மாதிரி நல்ல மீன்லாம் எடுத்துட்டு வர மாட்டாவ. இவகிட்டயே வாங்குமா.
கோமதிக்கா சொல்றானே அவங்க முகத்துக்காக உன்கிட்ட மீன் வாங்குறேன். என்னெல்லாம் மீன் வச்சிருக்கா? இக்கா நம்ம கிட்ட வாழை மீன், வெலை மீன், வஞ்சர மீன், பூச்சி மீன், கார மீன், நண்டு, எறா எல்லாம் இருக்குக்கா. என்னது வாழை மரம், தேக்கு மரம், பூச்சி, நண்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் ஒரு மீனா? வேற ஏதாவது வித்தியாசமான மீன் இருக்கா உன்கிட்ட? இக்கா துப்பு வாழை மீனுக்கு வாங்குறியா? இது துப்புன்னு தான் நான் வாங்கணுமா? இக்கா இல்லக்கா, துப்பு வாழைங்கிறது ஒரு மீனுக்கா, நிறைய முள்ளா இருக்கும். முள்ளா இருக்கும், செல்லா இருக்கும்ட்டு. வேற மீனே உன்கிட்ட இல்லையா? உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்கக்கா, என்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்றேன். ஆமா, அப்படி 5000 வகை மீனே வண்டில ஏத்திட்டு வந்திருக்கா. இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்வானா? லட்சுமி நீ கேளுமா, இருந்தா சின்ன பொண்ணு எடுத்து தருவா. என்னத்த சொல்ல, இந்த உலகத்திலேயே இவ தான் மீன்காரி மாதிரி. இவட்ட மீன் வாங்க நீங்களும் சொல்லிட்டு இருங்க. உங்களால தான் கோமதிக்கா நான் இவகிட்ட மீன் வாங்க போறேன். இல்லனா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி அழகா தந்துட்டு போயிருப்பேன். ஏய், உன்கிட்ட கோல்ட் பிஸ் இருக்கா? கோல்டு பிஸா அப்படின்னா என்னங்கக்கா? இந்த கப் பீஸ், ஸ்டார் பீஸ் அதுவாது இருக்கா? ஸ்டார் பிஸா? எனக்கு கிறிஸ்மஸ் ஸ்டார் தவிர வேற எதுவும் தெரியாதக்கா. வேற மீனுக்கு தேடி பார்த்து எடுத்து தரேனா? இந்த சால்மன் மீனாவது வச்சிருக்கியா? சாலமண்ணா? சால மீனாக்கா வச்சிருக்கேன்க்கா. 10 ரூபாய்க்கு 4 வாங்கிக்கிறீங்களா? ஏய், சால மீன் இல்ல, சால்மன். அந்த மீனா என்னன்னே தெரியல. நீ எல்லா மீனும் என்கிட்ட இருக்கு. நல்ல மீனா தாரேன்னு கூப்பிடுற ஊர்ல இருக்க எல்லாரையும். இதுல உனக்கு ரெக்கமெண்டேஷன் வேற. இவகிட்ட மீன் வாங்க, இவ தான் நல்ல மீன் தரேன் வேற 4 பேர் வந்து சொல்றாவ. இக்கா நீங்க கேட்ட இந்த மீனெல்லாம் நான் அடுத்த வாட்டி கண்டிப்பா கொண்டு வரேன்க்கா. இப்ப வேற ஏதாவது மீன் வாங்கிக்கோங்க. ஆமா, வேற ஏதாவது மீன் வாங்கிக்கோங்க. வாழை, சாலை, துப்பு வாழைன்ட்டு. லட்சுமி நீ வாங்கணும் தள்ளி போ. சின்ன பொண்ணுகிட்ட நான் மீன் வாங்குறேன். குழம்பு வேற வைக்கணும், நேரம் வேற ஆகுதுல. ஆமா, இவ பெரிய மீன் வியாபாரி. விண்மீனை பிடிச்சு கொண்டு வந்துட்டா. வாங்கி டக்குனு போய் குழம்ப வைங்க. சின்ன பொண்ணு எப்பவுமே நல்ல மீன் தான் கொண்டு வருவா லட்சுமி. அந்த மீன் தான் நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் பத்துக்க. நீ தள்ள, நான் மீனை வாங்கிட்டு போறேன். சின்ன பொண்ணு 1.5 கிலோ வெலை மீன் கேட்டேலாமா, எடுத்து வச்சிட்டியா? ஆமாக்கா, நீங்க அவில கூட போனீங்களா பத்தில, அப்பமே எடுத்துட்டேன்க்கா. செல்லெல்லாம் எடுத்து மீனை ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. நீங்க கழுவி குழம்பு வச்சுக்கோ எனக்கா. சின்ன பொண்ணு வெட்டிட்டியோமா? ஆமாக்கா, நீங்க வர நேரம் ஆச்சு பத்தில, அதான் வெட்டிட்டேன். நீங்க லைட்டா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி குழம்பு வச்சுக்கோங்க எனக்கா. நானே வெட்டிருப்பேம்மா சின்ன பொண்ணு, எதுக்கு நீ கடந்து கஷ்டப்படியா? பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. சரிம்மா, எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா ஆச்சுக்கா. சரி அப்படியா? இம்மா நண்டு ஏதாவது இருக்கா? நண்டு இருக்காவா? நிறைய இருக்கு கோமதிக்கா, என்ன வேணும் உங்களுக்கு? நண்டுலாம் இருக்காமா? பிள்ளைகளுக்கு ரசம் வச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் பத்துக்க. சரி, அதுலேயே ஒரு 1 கிலோ தந்துரு. இருங்கக்கா, எடுத்து போட்டு தாரேன். கோமதிக்கு பெரிய அளவு தான் இருக்காவே. 500 ரூபாய்க்கு அந்த மீனையும் வாங்கிட்டு 1 கிலோ நண்டு வாங்குது பாரா. நல்லா உட்காந்து தும்பாவ போல. இக்கா 1000 ரூபா ஆச்சுக்கா, இந்தாங்கக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, நான் வாரேன். லட்சுமி நான் மீனை குழம்பு வைக்கணும் பத்துக்க. நேராவது பத்தியா? நீ வாங்கிட்டு போ, இல்லைன்னா வெறும் குழம்பு வச்சு தின்னு. நான் போய் குழம்பு வைக்கணும். இந்த கோமதிக்கா இவ்வளோ மீனை வாங்கிட்டு போறாவல. மீன் குழம்பு நினைச்சா நாக்கில் எச்சி தான் ஊறுது. பேசாம நம்மளும் 4 மீனை வாங்கி குழம்பு வச்சிருவோமா? இவகிட்ட எப்படி கேட்க? இவ்வளோ நேரம் இவட்ட வாய்க்கு வாய் பேசியாச்சு. கேட்டா மீனை தருவாளா? வாங்கம்மா வாங்க, மீன் வாங்க வாங்க. வாழை மீன், வெலை மீன், வஞ்சர மீன், சாலை மீன், நெத்திலி மீன், நண்டு, சுறா, ஏரா எல்லாம் இருக்குமா. மீன் வாங்க வாங்க. நீ எங்க நின்றுட்டே இருக்கியே, போங்க. நான் வேற ஆளுக்காக இன்னும் கூப்பிட்டு இருக்கேன். எனக்கும் மீன் வேணும். நீங்க கேட்ட கோல்டு பீஸ், ஸ்டார் பீஸ், சால்மன் மீன்லாம் நம்ம கிட்ட இல்லையே. பரவாயில்ல, உன்கிட்ட எது இருக்கோ அதை தா, நான் வாங்கி குழம்பு வைக்கிறேன். சரி சரி, என்ன மீன் வேணும்னு பார்த்து சொல்லுங்க, எடுத்து தாரேன். வாழை மீன் எவ்வளோ? 1 கிலோ 300 ரூபா. வஞ்சர மீன் 1000 ரூபா. அப்ப இந்த இறாலாம்? அது 1500 ரூபா தாண்டி ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வேற எந்த மீனாவது இருக்கா? சாலை மீன் இருக்கு, 10 ரூபாய்க்கு 4 வாங்குறீங்களா? எந்த சாலை மீன் 10 ரூபாய்க்கு 4? இம்புட்டு ஒன்று தானே இருக்கும். 10 ரூபாய்க்கு 10 தர வேண்டியதானே, ஏன் 4 தரா? இக்கா கஷ்டப்பட்டு கடையில் போய் மீன் பிடிச்சிட்டு வரோம், வெறும் 4 தான் 10 தான் கேட்டுட்டு இருக்கியே. அதெல்லாம் கட்டுப்படி ஆகுதுக்கா. 10 ரூபாய்க்கு 4 தான், வேணா வாங்கிட்டு போங்க. என்னத்த செய்ய, ஒன்னை தவிர இங்க யாருக்கிட்டையும் மீன் வாங்க முடியாது போலலாம் இருக்கு. சாலை மீனையே தா. எத்தனை ரூபாய்க்கு போடணும்க்கா? 10 ரூபாய்க்கு போதும். எந்த 10 ரூபாய்க்கா? இந்த 10 ரூபாய்க்கு 4 சாலை மீனை வாங்கதான் நீ 10 பக்கம் என்கிட்ட வசனம் பேசுனியோ? அது இருக்கா இது இருக்கா ஷார்க் இருக்கான்னு வேற கேட்கா. நான் கேட்ட மீன் எதுவும் வாண்ட இல்லல்ல, அப்புறம் இருக்கிறதால வாங்க முடியும். நான் விண்வெளியில இருந்து விண்மீனையே பிடிச்சிட்டு வந்தாலும் நீ 10 ரூபாய்க்கு 4 சாலை தான் வாங்குவா. இதுல வாய்க்கிலேயே வசனம் வேற பேசுறா. இந்த 4 மீனையும் பறிக்கிட்டு அந்தால ஓடி போயிரு. இன்னும் கையில எடுத்து தர, ஒரு கவர்ல போட்டு தா. நீ வாங்குற 10 ரூபா மீனுக்கு நான் 1 ரூபா பையில போட்டு தரணும் போல. தூக்கி வீசம் கேட்ச் பிடிச்சிட்டு ஓடிடு. ரொம்ப தான் பண்ற. கஸ்டமர் 10 ரூபாய்க்கு மீன் கேட்டா வெறும் 4 மீன் தான் தருவியா? எஸ் 2 மீன் தந்தா என்ன? ஆமா, இவ பெரிய கஸ்டமர். 10,000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டா. நான் எஸ்டா கட்ட போய் தரலன்னு சண்டைக்கு வா. வாங்கினது 10 ரூபாய்க்கு ஓடி. இல்லனா உன்னை வண்டியில தொங்க விட்டு குருவி மீன் சொல்லி பக்கத்தூர்ல வித்துட்டு வந்துடுறேன் பாத்துக்க. ஐயோ, எதுக்கு எனக்கு
வம்பு நீ செஞ்சாலும் செய்வா. கோமதிக்கா என்ன காப்பாத்துங்க. ஆளை பாருங்க, 10 ரூபாய்க்கு மீன் வாங்க வந்திருக்கா. ஐயோ உமா, நேற்று உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தியே, எப்படி இருந்துச்சு? உங்கள் மைனியோட நல்லா பார்த்துக்கிட்டாவளா? ஆமாக்கா, நல்லா சமைச்சு தந்தாவ. எங்க மைனி வச்ச மீன் குழம்பு அம்புட்டு ருசியா இருந்துச்சுக்கா. ஐயோ உமா, உங்கள் அண்ணன் முன்னாடி ஒழுங்காக சமைக்காதுல சொல்லியிருக்கா. நேற்று மட்டும் மீன் குழம்பு எப்படி நல்லா வச்சாவ? அதான் தெரியல வசந்தி அக்கா, குழம்பு ரொன்னா ருசியா இருந்துச்சு. என்ன ருசியோ உமா, நாளா மீன் குழம்பு வச்சா 10 ஊருக்கு மணக்கும். என் குடும்பமே நான் வச்ச மீன் குழம்பு தான் அருமையாக இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் பாராட்டி சொல்லிட்டு இருக்காவ. நீ என்னன்னா உன் மைனி வச்ச குழம்பு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறா? உண்மையிலே நல்லா இருந்துச்சு வசந்தி அக்கா. நீ வேணா பாரு உமா, ஒரு நாள் உனக்கு மீன் குழம்பு வச்சு தாரேன், சாப்பிட்டு பாரு. அப்போ தெரியும் உன் மைனி குழம்போட என் குழம்பு தான் நல்லா இருந்துச்சுன்னு. சரிக்கா. அக்கா, நேத்து அத்தினி வந்துச்சோ? இல்லை உமா, நேற்று அத்தனி வரவே இல்லை பார்த்துக்க. தண்ணி இங்கேயோ உடஞ்சி போதான்ல, வர எப்படியும் 2 வாரம் ஆகும். அப்படியாக்கா, வீட்டுல குடிக்க தண்ணி இல்லையே. எனக்கும் இல்லை உமா, நான் நேற்று கிணத்துல போய் 2 குடம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துக்க. இன்னைக்கு எடுக்க போகிறேன், நீ வாரியா என்ன? வாரிக்கா போவோம். மீன் வாங்கலையோ மீன், சாலை மீன், வாழை மீன், வெலை மீன், வஞ்சர மீன், மட்டி மீன், பூச்சி மீன், எறா சொரா நண்டு. மீன் வாங்கலையோ மீன், நல்ல சுத்தமான கடல் மீனுமா. மீன் வாங்க வாங்க, வாங்கம்மா வாங்க. வசந்தி அக்கா, மீன்கார பொம்பளை வந்துட்டாக்கா, மீன் வாங்குதீங்களா? இல்லை உமா, நேற்று வச்ச வெறுங்குழம்பே இன்னும் ஒரு சட்டி கிடக்கு பார்த்துக்க. ஒரு பயவளையும் திங்கலை. அக்கா, உங்க புருஷனும் சாப்பிடலையோ? ஆமாம் உமா, அவரும் திங்காம தான் வந்திருக்காரு. தினமும் எப்படி உமா ஒரு சட்டி குழம்பு வச்சு தூர ஊற்ற முடியும்? அதான் உமா, இன்னைக்கு பழைய குழம்பு நீங்களே தின்னுங்கன்னு போட்டிருக்கேன். இப்படி 2 நாள் பண்ணாதான் ஒழுங்கா குழம்பு ஊற்றி திரும்ப பார்த்துக்க. அப்படியாக்கா? வேற என்ன உமா, நான் கஷ்டப்பட்டு மசாலா அரைச்சி குழம்பு வைப்பேனா, இவ லேசாக 1 ஸ்பூனை ஊற்றி தும்பாவலாம், அப்புறம் அள்ளி தூர ஊற்றுவாங்களாம். 2 நாள் குழம்பு வைக்காமல் இருந்தால் தான் உமா இவளுக்கு நம்ம அருமை புரியும். அக்கா, என்ன இழுவ? மீன் வருதுலாக்கா, வாங்கி குழம்பு வைங்களா? வேண்டாம் இழுவாதான் சொன்னேன்ல, வீட்டில் வெறுங்குழம்பு கிடக்குன்னு. அக்கா, நீங்க தான் அருமையா குழம்பு வைப்பேன்னு சொன்னீங்களாக்கா, வாங்கி வச்சுட்டாங்களா? ஓஹோ, இதுக்கு தான் மீன் வண்டியை பார்த்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டாங்கன்னு கேட்டுட்டு இருக்காளோ? இவளுக்கு மீன் குழம்பு வைக்கணும்னா 2000 ரூபாய்க்குலாம் மீன் வாங்கணும். அம்பிட்டு காசு யார் தருவா? எப்படியாவது பேசி சமாளித்து வெளியே வந்துடணும். வசந்தி அக்கா, என்ன யோசிக்கிறிய? அது ஒன்றும் இல்லைம்மா, வெறுங்குழம்பு வேஸ்ட்டாக போயிரும் பார்த்தியா? நான் உனக்கு இன்னொரு நாள் மீன் குழம்பு வச்சு தரேனே. ஏன் இல்லை வச்சிருக்கா? அக்கா, உங்களுக்கு பையன் தானே, குழம்பு நல்லா வைக்க மாட்டேன்னு. யாருக்கு பையன்மா? என் குழம்பு சூப்பராக இருக்கும். இல்லக்கா, என் மைனி குழம்பு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நீங்க குழம்பு வச்சு தர மாட்டேன்னு சொல்லுதிய. ஏ உமா, என்ன சொல்ற? என் குழம்பு நல்லா இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? அக்கா, நீங்க தானக்கா குழம்பு வச்சு தர மாட்டேன்னு சொல்லுதிய. ஏ உமா, வெறும் குழம்பு கிடக்குல்ல, அது வேஸ்ட்டாக போயிடும். அதானே இன்னைக்கு வைக்கல நாளைக்கு வச்சு தரேன்னு சொல்கிறேன். இல்ல வசந்தி அக்கா, உங்களுக்கு வைக்க தெரியாது, அதான் இப்படி சொல்லி ஏமாத்திதிய. ஏ இழுவ, யாருக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாதுங்க? இன்னைக்கு வெறும் குழம்பு கிடக்குங்கிறதுனால நாளைக்கு வச்சு தரேன்னு சொல்கிறேன். ஏன் ஒரு நாள் காத்திருந்து திங்க மாட்டியோ? வசந்தி அக்கா, வைக்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்களா, ஏன் தெரியும்னு அடிக்கிறிய? ஏ இழுவ, என்ன ஓவரா பேசுறா? யாருக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது? இரு, இன்னைக்கே மீனை வாங்கி உனக்கு எப்படி குழம்பு வச்சு தரேன்னு பாரு. ஏ மீனே, மீனே இல்லம்மா. எப்படியோ வசந்தி அக்காவை ஏத்தி விட்டு மீன் குழம்பு வைக்க சொல்லியாச்சு. இன்னைக்கு மீன் குழம்புல நல்ல ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். மீன் வாங்கலையோ மீன், மீனுமா மீன் வாங்கக்கா. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? உங்ககிட்ட என்ன மீன் இருந்தாலும் கூடு. இக்கா, நிறைய வகை மீன் வச்சிருக்கேன்க்கா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏன் மீனுன்னு கேட்டால் தர மாட்டியோ? இதை தான் அதை தான் கேட்டால் தான் தருவியோ? அப்ப இருங்கக்கா, இந்த 4 மீன் ஓரமா அழுவி போய் கிடக்கு பார்த்துங்க, அதை எடுத்து தரவா? ஏய், மீன் கேட்டா என்ன அழுகி போன மீனை தாரா? பிறகு என்ன மீனுன்னு கேட்டா சொல்லணும். அதை விட்டு ஏதாவது ஒன்று தானே இப்படிதான் சொல்ல முடியும். இன்னைக்கு நாளே சரியில்லை.
இல்லவேனா எனக்கு குழம்புக்க தெரியாதுங்க. இவங்கன்னா அந்த மீனை சொல்லி இந்த மீனை சொல்லி என் உயிரை வாங்குறா. வசந்தி அக்கா நல்ல மாவள மீனா வாங்குக்கா, குழம்புக்கு நல்லா இருக்கும். மாவளவா? சும்மாவே அந்த மீன் விலையா இருக்கும். ஏக்கா 1 கிலோ 400 ரூபா தான்க்கா, வாங்கி நல்லா சாப்பிடுங்க. 400 ரூபாவா? இவளுக்கு போய் 400 ரூபாய்க்கு மீன் வாங்கி குழம்புக்கணுமாக்கும். வேற ஏதாவது மீன் இருந்தா சொல்லு. கம்மியான ரேட்டுக்கு என்ன மீன் இருக்கு? சாலை மீன் இருக்குக்கா, 10 ரூபாய்க்கு 4. வசந்தி அக்கா சால மீன் வேண்டாம்க்கா, குழம்புக்கு நல்லா இருக்காது. பொரிச்சா மட்டும்தாக்கா நல்லா இருக்கும். ஏ இழுவ, எந்த மீனை வாங்கி குழம்பு வச்சா என்ன இழுவ? உனக்கு மீன் குழம்பு தானே வேணும், நான் எப்படி வச்சு தரேன்னு பாரு. நீ சாலை மீனே தா, ஒரு 50 ரூபாய்க்கு தா. ஏக்கா தெரிஞ்ச வீட்டுக்கு குழம்பிக்க போறிய, சாலை மீன் வாங்கி குழம்பு வச்சா நல்லாவாக்கா இருக்கும். இந்த விலை மீன் இருக்கு, அதை வாங்குங்க. இல்லை இந்த சீலை மீன் எடுக்க பாருங்க, அதையாவது வாங்குங்களா. ஏ பிரியா தரியா பிரியா? எப்படிக்கா பிரியா தர முடியும்? 1000 கணக்கில் காசு போட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிரியா தந்தா கட்டுப்படி ஆகுமா? சாலை மீனையே 50 ரூபாய்க்கு தா. வசந்தி அக்கா சால மீன் குழம்பு நல்லா இருக்காதே. அப்ப என் மைனி குழம்பு தான் டேஸ்டா இருந்துச்சுன்னு இப்பவே தெரியுது. ஏ இழுவ சும்மா இரு, தேவையில்லாம என்னை ஏத்தி விடுறியோ? இக்கா ஏத்திலாம் விடலக்கா, நீங்க தான் நல்லா குழம்பு வைப்பேன்னு சொல்லிய. நல்ல மீனை வாங்கினா தானே நல்லா குழம்பு வைக்க முடியும். இந்த சாலை மீனை வாங்கினா குழம்பு நல்லாவாக்கா இருக்கும். அப்படியே அங்க பாருங்கக்கா, எறா வேற இருக்கு, அதையும் வாங்கி கூட்டு வச்சு தாங்கக்கா. ஆமா உனக்கு வச்சு தராவ. என் குழம்பு நல்லா இருக்குன்னு நீ சொல்றதுக்காக உனக்காக நான் 2000 ரூபாய் செலவு பண்ணணுமோ? நீ அந்த சாலை மீனே தா. இக்காவி தெரிஞ்சவேலா அவளுக்கு குழம்பு வச்சு கொடுக்க போறிய, இந்த சீலை மீனை வாங்கி வைங்கக்கா. யாரா வேற ஆசைப்படுறாவல்ல, அதையும் வாங்கி கொடுங்க. ரொம்பலாம் செலவாகுதுக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி 2000 ரூபாலாம் வராது, ஒரு 1800 ரூபாவோட முடிஞ்சிடும். ஆமா 2000 ரூபாய்க்கும் 1800க்கும் ரொம்ப தூரம் பாத்தியா? இக்கா அந்த நல்ல மீனை வாங்குங்களா. ஏக்கா இந்த மீனை வாங்குக்கா, இதான் நல்லா இருக்கும். இக்கா கொஞ்சம் ஏறாவும் வாங்குங்கக்கா. ஆமாக்கா, நான் கம்மியான ரேட்டுக்கு போட்டு தரேன். ஐயோ 2 பேரும் முதல்ல நிறுத்துங்க, எனக்கு மீனே வேண்டாம். ஏ இழுவ, எனக்கு மீன் குழம்பே வைக்க தெரியாது. உன் மைனிக்கு மட்டும்தான் நல்ல மீன் குழம்பு வைக்க தெரியும், அவகிட்டயே மீன் குழம்பு வாங்கி தின்னு. எம்மாடியோ கொஞ்ச நேரத்துல 2 பேரும் என்ன பைத்தியக்காரி ஆக்கியிருப்பாள்வ. ஆசைதான் இவளுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்க நான் 2000 ரூபாய் செலவு பண்ணணுமாக்கும். வாசையில திங்கிறது என்னாமா அலைஞ்சிட்டு வாரா சோத்து மாடி இழுவ. மீன் குழம்பு திங்கலான்னு நினைச்சேன், வசந்திக்கா இப்படி வச்சு தராம போயிட்டாவல. ஏக்கா நீங்க அது மீன் வாங்குறீங்களாக்கா? 5 ரூபாய்க்கு மீன் தருவீங்களா? 5 ரூபாய்க்கா? எந்த ஊர்ல 5 ரூபாய்க்கு மீன் தந்தாவே? இந்த ஊர்ல ஒருத்தையும் நல்லவா கிடையாது போல இருக்கு, எல்லாம் பிசினாரியா தான் இருக்காள்வ. 10 ரூபாய்க்கு மீனை தான் 5 ரூபாய்க்கு மீன் தான்ட்டு கண்ணு முன்னாடி வந்து நிக்காத, ஓரமா போ. மீன் வண்டியை மேலே ஏற்றி கொண்டு விடுவேன். வந்துட்டா 2 ரூபாய்க்கு மீனை தான் 5 ரூபாய்க்கு மீனை தானு.